ஹரியானாவில் ஆட்சியை இழக்கும் பாஜக, வெடிக்கும் 3 மெகா பிரச்சனைகள். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னவென்று பார்க்கலாமா? ஹரியானா மாநிலத்தில் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இந்த முறை அங்கு ஆட்சியை தக்க வைப்பது பாஜகவுக்கு கடினம் என்றே வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அங்கு பாஜக எதிர்கொள்ளும் 3 மேஜர் பிரச்சனைகள் குறித்து நாம் பார்க்கலாம். ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு இந்த முறை ஆட்சியில் உள்ள பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தான் போட்டி நிலவுகிறது. இதற்கான இருதரப்பும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன. 90 இடங்களை கொண்ட ஹரியானாவில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க குறைந்தபட்சம் 46 இடங்களில் வெல்ல வேண்டும். அங்கு கடந்த 2014 பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடித்த பாஜக 2019 தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் ஹரியானாவில் பாஜக இந்த முறை வெல்வது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. ஏனென்றால் ஹரியானா மக்கள் பாஜக மீது கடும் கோபத்தில் உள்ளனர். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளூர் எம்எல்ஏக்கள் என 3 தரப்பு மீதும் கோபத்தில் உள்ளனர். அதே போல அக்னிவீர் திட்டத்திற்கும் அங்கு பலத்த எதிர்ப்பு இருக்கிறது. பாலியல் புகார் என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. நமது நாட்டில் உள்ள இராணுவத்தில் வேலை செய்வர்கள் 11% வீரர்கள் ஹரியானாவிலிருந்து வந்தவர்கள். இந்த சூழலில் அக்னிவீர் திட்டத்திற்கு இருந்து கடுமையான எதிர்ப்பு பாதிப்பை ஏற்படுத்தும். இவையெல்லாம் மத்திய பாஜக அரசு மீது மக்களுக்கு இருக்கும் கோபம். கடந்த லோக்சபா தேர்தல் சமயத்திலே இது பாஜகவுக்கு எதிராக அமைந்தது. மேலும் நாட்டிலேயே அதிகபட்ச வேலையின்மை இருக்கும் மாநிலங்கள் ஒன்றாக ஹரியானா இருப்பது மக்கள் கொந்தளிக்க ஒரு காரணமாக இருக்கும். இது தவிர நாட்டில் அதிகரித்து வரும் குற்றங்களும் மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு எதிரான கூட்டத்தில் டெல்லிக்கு அடுத்து ஹரியானா இருக்கிறது. இதுவும் பெண் வாக்காளர்களை பாஜகவுக்கு வாக்களிப்பதை தடுக்கிறது. கடைசியாக உள்ளூர் எம்எல்ஏக்கள் மீதான எதிர்ப்பு. சமீபத்தில் நடத்தப்பட்ட சர்வேயில் ஹரியானா மாநிலத்தில் மக்கள் பலரும் தங்கள் எம்எல்ஏக்கள் மீது கோபத்தில் இருப்பதாகவே கூறியுள்ளனர். இது ஆளும் தரப்பாக உள்ள பாஜகவுக்கு மற்றொரு கேடுகட்ட செய்தியாகும் மற்றும் கேடுகட்ட செய்தியாகும். அதனால் வெல்லப் போவது யார்? அங்கு தேர்தலுக்கு சில வாரங்கள் மட்டுமே உள்ள சூழ்நிலையில் தற்போதுள்ள நிலை தொடர்ந்தால் காங்கிரஸ் கட்சியை அங்கு வென்று ஆட்சியை அமைக்கும். இன்னும் கடைசி நேர பிரச்சாரம் மூலம் அதை மாற்ற முடியும் என பாஜக நம்புகிறது. குறைந்தபட்சம் தொங்கு சட்டசபை அமைந்தால் கூட காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை பொறுத்து தடுத்து விடலாம் என்றே பாஜக திட்டம் போடுகிறது. பாஜக திட்டம் வெற்றி பெறுமா, இல்லை காங்கிரஸ் தான் அமோக வெற்றியை பதிவு செய்யுமா என்பதை பற்றி நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.